Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன் எப்படி இருக்க போகிறது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஜூன் மாத பலன்களில் மிகச் சிறப்பான ஒரு பலனாக நாம் கருதப்படுவது என்னவென்றால், செவ்வாய் பகவான் உங்களுக்கு இப்போ 9ஆம் வீட்டில் இருக்கிறார். சூரிய பகவான் குருவோடு சம்பந்தப்பட்டு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 9 கூடைய சூரிய பகவான் 7ஆம் வீட்டிலே இருக்கும் பொழுது வெளிநாடு செல்லும் யோகங்கள் எல்லாம் வருகிறது. வெளிநாடு போகிறீங்க, வேறு லெவலில் ப்ரமோட் ஆகிறீங்க, நல்லா இருக்கு போகிறீங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான், இந்த சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து புதிய புதிய நண்பர்களை உருவாக்கி தருகிறது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் பாக்கியங்களை தருகிறது. 5 குடையவன் 9ஆம் வீட்டில், மிகப்பெரிய யோகம். புத்திர சந்தானம், குழந்தை பிறக்க போகுது, புதிய புதிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது. நல்ல நல்ல நண்பர்கள்லாம் உருவாக போகிறார்கள். சூரியனோடு சேர்ந்த குரு என்பதால் நல்ல நல்ல நண்பர்கள் எல்லாம் உருவாவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை. உண்மையிலேயே ஒரு அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது. அரசியலில் நான் இப்படி இருந்தேன் சார், அப்படி இருந்தேன் சார், நான் வட்ட செயலாளராக இருக்கேன் சார், வட்ட செயலாளர் வண்டு முருகன் சார், அந்த மாதிரிலாம் நான் எப்போ சார் அடுத்த லெவல் போகிறது, கவுன்சிலர் ஆனால் அதாகணும் இதாகணும், என்ன நினச்சிங்களோ அது நடந்துடும். நண்பர்களே, நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம் தெரியுமா? ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பைபாஸ் பண்ணி வீட்டில் படுத்திருக்கார். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் பார்க்கவே இல்லை அவரை. இவருக்கா தாங்க முடியல. 1 மாதம் ஆகுது. என்னடா நம்ம நல்லா பழகிட்டு பக்கத்து வீட்டில் தான் இருக்கான், என்னாச்சுன்னு பார்க்கல. பைபாஸ் சர்ஜரி, உயிர் போய் உயிர் வந்திருக்கு. 8 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி உடம்பே ஒன்றும் இல்லாமல் உருகி போய் வந்திருக்காரு. ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களா பேராசிரியர், 20 வருஷமாக பக்கத்து வீட்டில் இருக்கான் அப்படின்ட்டு அவன் வரவே இல்லைன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். சரி போனால் போய் தொலைறான் விடு அப்படின்ட்டு ஒரு மாதம் கழித்து அப்படியே பொறுமையாக அப்படி தடியை ஊனி நடக்க ஆரம்பிக்கிறார். போர் அடிக்குது வீட்டில். வெளியே வந்தவுடனே அப்படி மெதுவாக அந்த பார்க் வரைக்கும் வாக்கிங் போகிறார். அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வணக்கம் என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை ஒன்றும் இல்லை, கேள்விப்பட்டேன், சொல்லுங்கள், இப்போ தான் கண்ணு தெரிஞ்சுதா, சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை பேராசிரியர், டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் சொன்னாங்க இது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடைப்பெல்லாம் இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. நம்பாதீங்க, டாக்டர் அப்படி தான் சொல்லுவான். அவன் சொல்கிறான்னு அப்படியே நம்பிடாதீங்க, எப்போனா உயிர் போயிடும். சரிப்பா, இப்போ நான் என்ன செய்யணும்? இல்லை வேற என்ன சொன்னா சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி அப்பளம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் அதான் சொல்லியிருக்காரு. இருங்க எனக்கு தெரியும் இருங்க. டெய்லி மூச்சு பயிற்சி பண்ண சொல்லியிருப்பானே, ஆமாம். வாக்கிங் போக சொல்லியிருப்பானே, ஆமாம். யோகா பண்ண சொல்லியிருப்பானே, ஆமாம். இது மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. பேராசிரியருக்கு ஒரே ஆச்சரியம், அவர் சொன்னதெல்லாம் அப்படியே சொல்கிறீங்களே, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சர்ஜரி பைபாஸ் பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு சொல்லியிருக்கான் சார் அவன், எனக்கு எதுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணும்? நான் என்ன ஊரார் சொத்தை ஏமாற்றி தின்னா, இல்லை அடுத்தவன்ட்ட கடன் வாங்கி ஓடி போயிட்டேன்னா, எனக்கு எதுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணும் கேட்டேன். இவருக்கு இவன் போய் வரலன்னு நம்ம வருத்தப்பட்டோமே, நல்ல வேலை கடவுளே இவன் வரல. இவன் அன்னைக்கே வந்திருந்தான்னா அன்னைக்கே என் கதையை முடிச்சிருப்பான். அப்படி எதுக்கு சொல்ல நண்பர்களே, சில ஆட்கள் இந்த ஜந்துக்களை பார்க்காம இருக்கிறதே நல்லது. நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட இவன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. இவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா இல்லையா? டாக்டர் சொல்கிறத நம்பாத, எப்போனா நீ போயிடுவாங்கிறான். இவரே பாவம் தத்தி பற்றி நடந்துட்டு இருக்காரு. ஒன்றாகாதுன்னு சொன்னாதானே அவருக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அவரை கூப்பிட்டு டாக்டர் அப்படி தான் சொல்லுவான், நீ கண்டிப்பாக செத்துருவான்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி 7ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்த சூரியன் இருக்கும் பொழுது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. சார் நீங்கள் உருப்படவே வேணாம், நீங்கள் எதுவும் சம்பாதிக்கவும் வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், வீட்டில் நிம்மதியாக படுத்து சாப்பிட்டு தூங்குறதுக்காவது விடணும்ல. இவனுங்களெல்லாம் கூட வச்சுருந்தா தூக்கம் வருமா? எதையாவது ஒன்று சொல்லி பீதியை கொடுத்து
அண்ணே 2வது தடவை தும்புறீங்க, உங்களுக்கு ஜலதோஷம் உச்சக்கட்டமாக இருக்குது, பார்த்தீங்களா பியூர் வர மாதிரியே இருக்குது, இப்படி சொல்லி அப்படியா எனக்கு நல்லா தானே இருக்கேன், பார்த்தீங்களா இருமுறீங்க, இதே மாதிரியே சொல்லி ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா, நல்லாவே இருந்தால் கூட நம்ம உடம்பு சரியில்லையும் நம்மளை தோண வச்சுருவாங்க. அப்போது இந்த 7ஆம் இடத்துல சூரியன் வரும்பொழுது பாதகாதிபதி வீடு என்பதால், குருவோடு சேர்ந்திருப்பதால் இவர்கள் சொல்வதையெல்லாம் எதுவும் கேட்காதீர்கள். பொதுவாக நீங்கள் யார்ட்டையுமே சொல்லாதீங்க. சார் ஒரு அழகான பழமொழி சொல்கிறேன், நோ ஒன் லைன் ஹண்டிங் இன் த க்ரௌட், நோ ஒன் லைன் ஹண்டிங் இன் த சவுண்டு, ஆல் த லைன்ஸ் ஆர் ஹண்டிங் இன் த சைலன்ஸ். எல்லா சிங்கமும் அமைதியாக இருக்கும்போது தான் வேட்டையாடுது. சிங்கம் ஏதாவது சவுண்டு கொடுத்துட்டு அறிவிப்பு கொடுத்துட்டு வந்து வேட்டையாடுது தானே. அப்போ நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்போது தயவுசெய்து இந்த மாதம் மட்டும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. இவனுங்கள்ட்டலாம் சொல்லி அது விளங்காமல் போகிறதுக்கு நீங்கள் சொல்லாமே இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது. பெனாங் நகரிலே. மலேசியாவுக்கு வாரம் வருகிறேன். இப்போ பேரா, கிளாங், கோலாலம்பூர், அங்கே இருக்கிற பெனாங் எல்லாரையும் சந்திக்கிறேன். மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, என்னை நேரடியாக சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.